நண்பர்களுக்கு வணக்கம். நாம் பார்த்துட்ருக்கிறது ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன் திருக்கோயில். ரொம்ப ரொம்ப அற்புதமான திருக்கோயில். இந்த கோயிலோட வாசல்லேருந்து பார்க்கும்போது கோயில் இவ்வளோ பிரம்மாண்டம்னு தெரியவே இல்லைங்க. உள்ளே போனதுக்கப்புறம்தான் எல்லா ஆச்சரியமே இருக்குது. அப்படியே அசந்து தான் போயிட்டேன். கோயிலில் எவ்வளோ நேரம் வேணால் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாங்க. அவ்வளோ அற்புதமான கோயில். கோயிலில் 16 படி ஏறி ராஜராஜேஸ்வரி அம்மனை பார்க்குறதுக்கு வச்சுருக்காங்க. 16 படியுமே நமக்கு வாழ்க்கையில் ஏற்றம் தரும் படிகள். அதுதான் இப்போ குழந்தைங்களுக்கு எக்ஸாம்ஸ் கிட்ட நெருங்கிட்டுருக்கு. 10th +2 பசங்க நிறைய பேர் எழுதுகிறாங்க எக்ஸாம். யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸ்லாம் எழுதுகிறாங்க. இந்த கோயில் போயிட்டு வாங்க, குழந்தைங்க நல்ல மதிப்பெண் வாங்குவாங்க. இந்த கோயிலில் தனம், கல்வி, தொழில் வியாபாரம் முன்னேற்றம், எதுக்காக குடும்ப ஐஸ்வர்யம், நம்ம எதுக்காக வேண்டிட்டு இந்த கோயிலுக்கு போகிறோமோ அது நிச்சயம் கிடைக்குங்க. ராஜராஜேஸ்வரி அம்மன் கோயில் பக்கத்துலேயே லக்ஷ்மி சத்யநாராயண பெருமாள் கோயில் இருக்குங்க. பெருமாளை பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கலாம், அப்படி தான் இருக்குது இந்த கோயில். இந்த கோயிலை மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. இந்த மார்கழி மாதம் போக வேண்டிய முக்கியமான கோயிலில் இந்த கோயில் ரொம்ப ரொம்ப முக்கியமான கோயில். அவ்வளோ அழகாக க்ளீனாக நீட்டாக அற்புதமாக மெயின்டைன் பண்ணுறாங்க. விளக்கோட ஒளியிலேயே 16 படியும் நம்ம ஏறி போய் நம்ம ராஜராஜேஸ்வரி அம்மனை பார்த்தோன்னா கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. பக்கத்துலேயே ஷியாமலா தேவி இருக்காங்க, வராகி அம்மன் இருக்காங்க. 51 சக்தி பீடங்களில் இந்த கோயிலும் ஒன்றுங்க. ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஒவ்வொரு சிற்பமும் அப்படி தான் இருக்குது. நான் சொல்கிறத நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க. 16 படியிலையும் ஒவ்வொரு படியிலையும் லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் அம்மன் சிலை வச்சுருக்காங்க. நம்ம ஏறும்போது ரைட் சைடில் இருக்க ஒவ்வொரு அம்மனாக பார்த்துக்கிட்டே ஏறணுங்க. வாழ்க்கையில் இருக்க 16 செல்வங்களையும் தரக்கூடிய படிக்கட்டுகள் அவை அனைத்தும். அர்ச்சகரே சொல்கிறாரு, இந்த படி ஏறும்போது பொறுமையாக ஏறுங்க. பொறுமையாக நம்ம ஒவ்வொரு படியாக பக்கத்துலேயே ஸ்லோகன் எழுதி போட்டிருக்கு. அந்த ஸ்லோகனை படிச்சுக்கிட்டே ஏறுங்க. மனசில் ராஜராஜேஸ்வரி அம்மனை வணங்கிக்கிட்டே ஏறுங்க, சொல்லிக்கிட்டே ஏறுங்க. உங்களுக்கு என்னென்ன கிடைக்கணுமோ அத்தனை செல்வங்களும் எனக்கு வேணும்னு கேட்டுக்கிட்டே ஏறுங்க. ஏறி அந்த அம்மனை பார்க்கும்போது மனசார கும்பிடுங்க. விளக்கோட ஒளியில் அந்த அம்மனை நம்ம தரிசிக்கும்போது அப்படியே புல்லரிச்சு போகுது. நான் சொல்கிறது எவ்வளோ உண்மைன்னு இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் உங்களுக்கு தெரியும். நான் போயிட்டு வந்துட்டு நிறைய பேர்கிட்ட சொன்னேன். நிறைய பேர் இந்த கோயில் போகிறாங்க. இந்த பதிவை கேட்டு நீங்கள் கோயில் போயிட்டு வந்தீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். போயிட்டு வரவங்க கமெண்ட்ஸில் பார்த்துட்டிங்கன்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கங்க. ரொம்ப அற்புதமான கோயில். சிற்ப வேலைப்பாடுகள் அப்படி தான் இருக்குது இந்த கோயிலில். சுவாமியை பார்க்கும்போது ஒரு தூண் வழியால் போய் நம்மளை கூட்டிகிட்டு இப்படி வாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போகும்போது அதுக்கப்புறம் மெய் மறந்துட்டேன் நான் என்னையே. சுவாமியை பார்க்கும்போது சுவாமியை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குது. நமக்கு சுவாமியை விட்டு விலகவே மனசே வரல. அவ்வளோ நல்லா இருக்குது. நிச்சயம் இந்த கோயில் போயிட்டு வாங்க, ரொம்ப திருப்தியாக வருவீங்க. உங்கள் மனசில் எந்த குறையோடு நீங்கள் அந்த கோயிலுக்கு போனீங்கனாலும் அந்த குறைகள் நிச்சயம் நீங்கள் பெறுவீங்க. என்னை நம்புங்க. இந்த கோயிலுக்கு எப்படி போகணுன்னு சொல்கிறேன். இந்த கோயிலில் நங்கநல்லூரில் 18, 19 அந்த தெருவில் தாங்க இந்த கோயில் இருக்குது. நீங்கள் பிள்ளையார் கோயில் ஸ்டாப்பிங்கில் பஸ்ஸில் போகிறவங்களா இருந்தால் பிள்ளையார் கோயில் ஸ்டாப்பிங்கில் இறங்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாக நடந்து வந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 5வது லெஃப்டில் இந்த கோயில் இருக்குது. யாரை கேட்டாலும் ராஜராஜேஸ்வரி அம்மன் கோயில் சொல்கிறாங்க. ராஜராஜேஸ்வரி அம்மன் கோயில் போயிட்டு பக்கத்துலேயே பெருமாள் கோயிலையும் பார்த்துட்டு வாங்க. நன்றி, வணக்கம்.